அதோட இந்த படத்தில் என்னுடைய அன்பு நண்பன் இமான் சார் அவரை பற்றி நான் நல்லா சொல்லி ஆனேன். எனக்குள்ள இந்த படத்தில் அதாவது நான் பழைய பாட்டெலாம் நிறையா கேட்பேன். எந்த ரூட்டில் போனாலும் என்ன முடிஞ்ச பார்ட்டி எங்கிட்டு போனாலும் கப்பு கப்புன்னு பிடிச்சி அடிக்குது. ஒவ்வொரு நூல் விடாமல் அந்த 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 ஒவ்வொரு பாட்டுடைய அந்த இதை பூரா பல இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அதாவது என்னென்ன எல்லோரும் இந்த படத்தை சொல்கிறாங்க, ஐயா நீ நடிக்கிறதுனால தான் எங்களுக்கெல்லாம் வேலையே கிடைக்கிது அப்படின்னு ஜூனியர் ஆர்ட்ஸ்லேருந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட எல்லாரும் சொல்லியிருக்காங்க, பழைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பீஸெல்லாம் இருப்பாங்க வீட்டில் அப்படியே நூலாம் படம் முடிச்சு கிடக்குது. அந்த வடிவேல் வந்தால் தாயா இதெல்லாம் எடுத்து துடைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி படம் வர்றப்போ தான் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பூரா வேலையே இருக்கான். உள்ள பரணியில் கிடக்கிற பூரா ஜாமான் அப்படிலாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து வாசித்து இந்த படத்தில் அவ்வளோ பேருக்கு அவ்வளோ வேலை கிடச்சிருக்கு. யாரும் வந்து சும்மா வீட்டில் படுத்த ரோட்டில் படுத்துக்கிட்டாருலாம் அந்த சுண்ணாம்பு காலவசியில் வேலை பார்க்குறாள், இந்த ரோடு வேலை பார்க்குறாலும் அவங்களாம் கூட்டி வந்து படத்தை நடிச்சிருக்காங்க பூரா ஜூனியர் ஆர்ட்ஸ். பார்த்தீங்கன்னா போகிறவு வாரவுக கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ஜூனியர் ஆர்ட்ஸ் வரைக்கும் இந்த படத்தில் அகவன் சாருடைய புண்ணியத்தில் அவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருச்சு இந்த படத்தில்.